இனிய வணக்கம். உறவினர்களின் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கத்தி போல மாறியது. சுற்றத்தாரின் கௌரவத்தை மதிப்பவர்கள் நீங்கள். ஆனால் உங்களை சேர்ந்த சொந்த பந்தங்களை நீங்கள் சற்றே பொருளாதார ரீதியாகவோ அல்லது வாழ்வியல் ரீதியாகவோ பின்தங்கி இருந்த பொழுது உங்களை அம்பு போன்ற வார்த்தைகளால் குத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எரிந்திருப்பார்கள். அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வழிகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது ஒருபோதும் நடக்கும் என்று நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த நிகழ்வுகள் நடந்ததுமே உங்களால எதையுமே செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட வழிகள், அப்படிப்பட்ட சில காரியங்கள் தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கூடியிருந்த சபைகளில் உங்களுடைய பலவீனங்களை சுட்டிக்காட்டி உங்களை எல்லோர் முன்னிலையிலும் கேலி செய்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். அந்த வார்த்தைகள் வெறும் பேச்சுக்கள் மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய ஆன்மாவை கிழித்த கூர்மையான கத்திகளாகவே மாறியிருக்கும். ஆனா சில நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அந்த நபர்கள் அனைவருமே உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களாகவும் தெரிந்த நபர்களாகவும் மட்டுமே தான் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் ஏன் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட துரோகத்தை செய்கிறார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய கண்கள் கலங்கத் தொடங்கும். அந்த வார்த்தைகள் வெறும் பேச்சு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆன்மாவையே கிழிக்கக்கூடிய ஒரு செயல்கள். அந்த ஆறாத மனக்காயங்கள் இன்னும் உங்களுடைய நெஞ்சிற்குள் வடுக்களாகவே அப்படியே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உறவினர்களின் வன்மமான பேச்சுக்கள் உங்களை மனிதர்களிடமிருந்தே தள்ளி வைத்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களிலும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதையும் உங்களால மட்டுமே தான் உணரவும் முடியும். அதே மாதிரி உங்களுடைய பணத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு பின்னடைவு இந்த சிம்மம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவை தேடி கொடுத்தது. ஒரு காலத்தில் உங்கள் கையில் இருந்த பணம் உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு அதை நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீர்கள். பல ஆண்டுகள் உழைத்து சேமித்த தொகை, ஒரு தவறான முடிவு, எதிர்பாராத செலவு அல்லது நம்பிக்கை வைத்த ஒருவரின் செயலால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே குறைந்து போனது. இதெல்லாம் இப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடத்தப்பட்டது. அதை நினைத்து பார்த்தாலே அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வலிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அந்த ஒரு நாளில் இத்தனை வருட உழைப்பு இப்படி போய்விட்டதே என்ற வேதனை உங்களை அமைதியாக அளவைத்து மென்மேலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் நிச்சயமா பொருந்தவே பொருந்தாது. யார் யாரெல்லாம் அமைதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவங்கள் பொருந்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்க பொருளாதார பின்னடைவை ஆழமாக உணர்ந்திருக்கலாம். அந்த பின்னடைவை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்த்தாலே அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த இழப்புக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய தைரியத்தையும் வாழ்க்கை உங்களிடம் நிச்சயமாக கேட்டிருக்கலாம். ஜோதிடத்தில் சில காலங்கள் பொருளாதார சவால்களை தரலாம் என்றும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் திறக்கலாம் என்றும் இந்த ஒரு நேரத்தில் ஜோதிட முறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலுமே உங்க வாழ்க்கைக்குள்ள பண இழப்பினால் எத்தனையோ மனிதர்களை இழந்திருப்பீர்கள். பணத்தை கொடுத்து வாங்க முடியாமல் எத்தனையோ நபர்களிடமும் திட்டும் வாங்கியிருப்பீர்கள். வாங்கிய பணத்தை கொடுக்க முடியவில்லையே என்று ஒரு மன வருத்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். பணத்தால் அனைவருக்குமே பிரச்சனைகள் தான் என்று ஒரு விதத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்திருப்பீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை உங்களால கொடுக்க முடிந்தால் மட்டும் வெளியில் இருக்கும் நபரிடம் கடன் வாங்குங்கள். இல்லை என்றால் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியுமோ அதனை நீங்கள் செய்து பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். என்னாலையும் கடன் வாங்க முடியும் என்று அவர்கள் இதை செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களிடம் போட்டி போட வேண்டும் என்று நினைத்து கொண்டு கடன் வாங்கி வாழ்க்கைக்குள்ள சீரழிவதை விட முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து வாழ்ந்தாலே எல்லாமே நல்லதாகவே வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சற்று புரிந்து வைத்துக் கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுடைய அறிவையும் எச்சரிக்கையும் வாழ்க்கை பாடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அதற்காக மட்டும்தான் எல்லா விதமான காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு உண்மையை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதளவில் இருந்த வருத்தங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கி அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை மாற்றி காட்டும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அந்த எதிர்பார்த்த உதவிகளினால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துவிடும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை எப்படி நம்ம சரி பண்ணணும் என்பதை கொஞ்சம் நீங்கள் மனதில் வைத்து செயல்பட்டால் அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடன் சுமை இப்பொழுது கடன் சுமை குறையும் அறிகுறிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள தென்பட்டுவிடும். கடன் என்பது கையில் இருக்கும் பணத்தை மட்டும் பாதிக்காதுங்க, உங்களுடைய வாழ்க்கையையும் அந்த பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ஆனால் அந்த பணத்தினால் ஏற்பட்ட ஏமாற்றங்களும் அந்த பணத்தினால் நம்ம பட்ட அவமானங்களும் ஒருபோதும் மற்ற நபர்களுக்கு தெரிந்தால் அது மறக்கவே மறக்காது. எனவே பணத்தினால் மட்டும் யாரிடமும் நம்ம அவமானப்படக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது என்பதை மனதில் நீங்கள் ஏற்றி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம். நெருக்கடியான காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்கள் உங்களது கௌரவத்தையுமே நிம்மதியையுமே நிச்சயமா பறித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், நான் பணத்தை எப்படியாவது திருப்பி செலுத்தி விடுவேன் என்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். இருந்தாலும் இது இப்படி ஏற்பட்டது, இது மென்மேலும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நிச்சயமாக உணரப்போ ஆரம்பிப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வருமானம் உயர்வதாலும் நிலுவையில் இருந்த பெரிய தொகைகள் கைக்கு வருவதாலும் பழைய கடன்களை அடியோடு அடித்து முடிப்பதற்கான பொன்னான வழிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். அந்த பொன்னான வழிகளாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மாறி எல்லா விதமான காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தொடங்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் பார்த்த வாழ்க்கைக்குள்ள எது முக்கியம் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் முற்றிலும் குறைந்து உங்களுக்கான கால அவகாசம் சுமூகமாக இப்பொழுது கிடைக்கத் தொடங்கும். வட்டி புயலில் சிக்கி தவித்த உங்களின் வாழ்க்கை இனி கடன் இல்லாத நிம்மதியான கௌரவமான ராஜபாதையை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. ஆனா அந்த காலத்தை நீங்கள் தான் சரியான முறையில உருவாக்கணும், சரியான முறையில நீங்கள் தான் வைத்துக் கொள்ளணும். இப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு தீர்வினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த ஒரு எண்ணத்தில் அவர்களிடம் போட்டி போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கடன் வாங்கி வாழ்க்கைக்குள்ள சீரழிவதை விட முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து வாழ்ந்தாலே எல்லாமே நல்லதாகவே வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சற்று புரிந்து வைத்துக் கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுடைய அறிவையும் எச்சரிக்கையும் வாழ்க்கை பாடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அதற்காக மட்டும்தான் எல்லா விதமான காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு உண்மையை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வதை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதளவில் இருந்த வருத்தங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கி அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை மாற்றி காட்டும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அந்த எதிர்பார்த்த உதவிகளினால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும்.
வியாபாரத்தில் முதலீடுகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துவிடும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை எப்படி நம்ம சரி பண்ணணும் என்பதை கொஞ்சம் நீங்கள் மனதில் வைத்து செயல்பட்டால் அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடன் சுமை இப்பொழுது கடன் சுமை குறையும் அறிகுறிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள தென்பட்டுவிடும். கடன் என்பது கையில் இருக்கும் பணத்தை மட்டும் பாதிக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையையும் அந்த பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பணத்தினால் ஏற்பட்ட ஏமாற்றங்களும் அந்த பணத்தினால் நம்ம பட்ட அவமானங்களும் ஒருபோதும் மற்ற நபர்களுக்கு தெரிந்தால் அது மறக்கவே மறக்காது. எனவே பணத்தினால் மட்டும் யாரிடமும் நம்ம அவமானப்படக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது என்பதை மனதில் நீங்கள் ஏற்றி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம். நெருக்கடியான காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்கள் உங்களது கௌரவத்தையுமே நிம்மதியையுமே நிச்சயமா பறித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், நான் பணத்தை எப்படியாவது திருப்பி செலுத்தி விடுவேன் என்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். இருந்தாலும் இது இப்படி ஏற்பட்டது. இது மென்மேலும்